அலூனபக்ஷஸ்ய யதி க்ஷமாபிருதः விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம் யதுத்பவாः சுத்த சுவ்ருத்த சீதலாः பவந்தி முக்தாவளி பூஷணம் புவः. இது யதிராஜ சப்ததியின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சுவாமி ராமானுஜரை ஒரு மலையாக உருவகப்படுத்தி சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். மலைக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடியதான ஒற்றுமைகள் இந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுகின்றன. யதிக்ஷமாபிருதா என்றால் யதிராஜர் என்னும் மிகச்சிறந்த மலை, அந்த மலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நடுவே போஜமகாகவியினுடைய சம்பூராமாயணத்தின் ஒரு ஸ்லோகத்தை, ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் கடலை தாண்டும் பொழுது மைனாக பர்வதம் குறுக்கிட்டதான அந்த சரித்திரத்தை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொத்பித்ராஹம் பரித்ராதா பூர்வம் பர்வதபேதினா தஸ்மாத் நாஸ்பி சபக்ஷோகம் விபக்ஷோகம் சபக்ஷ இதி மாம் பஜ என்பது மைனாகம் சொன்ன வார்த்தை. உன் தந்தையான வாயுதேவனாலே நான் காப்பாற்றப்பட்டேன். மலைகள் இறகுகளுடன் கூடியிருந்ததினாலே இந்திரன் அவைகளை எல்லாம் வஜ்ராயுதத்தினாலே வெட்டினான். உன் தந்தையார் மூலமாக பிழைத்த நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆகையால் உனக்கு நான் விபக்ஷன், எதிரி இல்லை, சபக்ஷன், உன்னை சேர்ந்தவன் என்பதாக தெரிந்து கொள். இது ஒரு அர்த்தம். மற்றொரு பொருள் என்ன? தஸ்மாத் நாஸ்மி விபக்ஷா. விபக்ஷா என்றால் விகத பக்ஷா. உன் தந்தையால் நான் இறகுகள் இழந்தவனாக இல்லை, உன் தந்தையால் காப்பாற்றப்பட்டவனாகையால் நான் இறகுகளுடன் கூடியவனாய் இருக்கிறேன். சபக்ஷா பக்ஷேன சக வர்த்தமானஹா, விபக்ஷா விகத பக்ஷா. இந்த சிறகுகள் எனக்கு விடுபடவில்லை, இன்னமும் நான் சிறகுகளுடன் கூடியவனாகத்தான் இருக்கிறேன் என்று மைனாக பர்வதம் ஆஞ்சநேயரை உபசரித்தது. இதுவரையிலும் நமக்கு ராமாயணம் போரும். இனி மறுபடியும் யதிராஜ சப்ததிக்கு வரலாம். தற்பொழுது ராமானுஜர் என்னும் மலை இருக்கிறது, அது எதை போன்றது? இந்த மைனாகத்தை போன்றது. அலூனபக்ஷஸ்ய, மைனாகத்திற்கு சிறகுகள் வெட்டப்படவில்லை, அதுபோன்று ராமானுஜர் என்னும் பர்வதம். மைனாக மலையில் அழகான மூங்கில்கள் பசுமையாக வளர்ந்திருக்கின்றன. மேலும் அந்த மைனாக மலையில் மூங்கில்களில் நல்ல முத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த முத்துக்கள் பூமி எங்கும் நிறைந்ததினாலே அது மிகச்சிறப்பான ஒரு தேஜஸை, ஒரு ஒளியை அளிக்கிறது. இது பொதுவாக மலைக்கு சொல்லக்கூடிய உதாரணம். தற்பொழுது பக்ஷம் என்னும் சப்தத்திற்கு நாம் உள்ளுரை பொருளை ஆராய்ந்து பார்த்தால் சம்பிரதாயம் என்பதாக பொருள். இதோ நான் என் பட்சத்தை சொல்லுகிறேன், நீ உன் பட்சத்தை சொல், எங்கே என்பதாக நாம் வாத பிரதிவாதங்கள் செய்யும் காலத்தில் பேசுகிறோம் அல்லவா? இது என்னுடைய கருத்து, என் கருத்தை நான் சொல்லுகிறேன், எங்கே? உன்னால் முடிந்தால் என் கருத்தை மறுதலித்து பேசு பார்க்கலாம். என் கருத்திற்கு மறுப்பு தெரிவி என்று சொன்னால் மற்றொருத்தர் மறுப்பு தெரிவிக்க தலைப்படுவார். யதிராஜருடைய கருத்துக்கள், பக்ஷம் என்றால் கருத்துக்கள். எல்லா மலைகளுக்கும் பக்ஷம், சிறகுகள் இருந்தன. அந்த சிறகுகளை இந்திரன் வெட்டிவிட்டான். அதுபோன்று இங்கே எல்லோருக்கும் கருத்துக்கள் உண்டு. ஆனால் அந்த கருத்துக்கள் வெகு சுலபமாக ஏனையவர்களாலே மறுக்கப்பட்டுவிடும். ஆனால் யதிராஜர் என்னும் மலையில், அதாவது சுவாமி ராமானுஜருடைய கருத்துக்கள் யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அந்த கருத்துக்களை மறுக்க ஒண்ணாது. அத்தகையதொரு சிறந்த வாக்மன்மையை கொண்டவராய், பிரமாணங்கள் காட்டிய வழியில் நடக்குமவராய், தான் அந்த பிரமாணங்கள் காட்டும் வழியில் நடப்பது போன்றே நம்மையும் நடத்துபவராய் திகழ்பவர் நம் ராமானுஷர். அலோனபக்ஷஸ்ய யதிக்ஷமாபிருதः விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம். அடுத்தது, மலைகளில் பசுமை நிறைந்திருக்கும் யதிராஜர் என்னும் மலையில் ஹரி தத்துவம். ஹரி என்றால் என்ன பொருள்? எம்பெருமான் என்னும் தத்துவம் நிறைந்திருக்கும் மலை. பசுந்தோல் பச்சைமா மலை போல் என்பதாக அந்த பசுமையான போர்வை போர்த்தப்பட்டதை போல மலை தோற்றமளிக்கும், காட்சியளிக்கும். யதிராஜர் என்னும் மலை இருக்கிறதே, அந்த மலையில் ஹரி தத்துவம் என்பதனாலே அழகான எம்பெருமான் என்னும் தத்துவம், ஸ்ரீமான் நாராயணோ நஃபதிரகில தருர் முக்திதஹா முக்தபோக்யா என்று பரமாத்மா என்னும் தத்துவம் அங்கே நிலைத்து நிற்கும். அடுத்தது, யதுத்பவாஹ சுத்த சுவ்ருத்த சீதலாஹ பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹ விபாதி வம்சே. வம்சம் என்பதினாலே மூங்கில்கள்,
சம்ஸ்கிருதத்தில் வம்சம் என்றால் மூங்கில். ஆகையால் தான் கிருஷ்ணனை நாம் போற்றும் பொழுது வம்சீ விபூஷித கராத் என்பதாக சொல்கிறோம். அழகான மூங்கில் புல்லாங்குழலை தன் கையில் ஏந்தியவன் கிருஷ்ணன் என்பதாக பொருள். இங்கே வம்சே என்றால் பரம்பரையில், பரம்பரையில் ஹரி தத்துவம், ஹரி தத்துவமானது குறைவர நிறைந்திருக்கும். அங்கே மூங்கிலில் பசுமை நிறைந்திருக்கும். அடுத்தது சாஸ்திரங்கள் பகருகின்றன, முத்துக்களுக்கு உற்பத்தி ஸ்தானங்கள் என்று பல உண்டு. தெரியுமோ? சமுத்திரத்தில் சிப்பிக்குள்ளே முத்து ஒன்று உண்டாகிறது, அது ஒன்று. அடுத்தது தாமரை தண்டில் முத்துக்கள் உண்டாகும், மேகத்தில் முத்துக்கள் உண்டாகும். அதுபோன்று தான் மூங்கிலில் முத்துக்கள் உண்டாகும். அதுபோன்று தான் நல்ல யானையினுடைய மத்தகத்தில் முத்துக்கள் உண்டாகும். காளிதாச மகாகவி இமயமலையின் செழிப்பை வர்ணிக்கிறார். அந்த இமயமலையில் யானைகளை சிம்மங்கள் கொன்றொழித்துகின்றன. அந்த சிம்மங்கள் யானையை கொன்றுவிட்டு அதன் மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு சிம்மங்கள் தங்கள் குகைகளுக்கு செல்லுகின்றன. பின்னர் வேடர்கள் வருகிறார்கள். அவர்கள் இந்த சிம்மங்கள் போன வழி எந்த வழி என்று தேடுகிறார்கள். இது என்ன சுவாமி பெரிய கஷ்டம், சர்வ சுலபமாக அறியலாமே. அதாவது யானைகளுடைய மத்தகத்தை சிம்மங்கள் பிளந்தது என்றால் அதில் ரத்தங்கள் தோய்ந்திருக்கும். அந்த ரத்தங்கள் தோய்ந்ததான பாதத்தின் அடிவைப்பு பார்த்தாலேயே தெரிந்து விடுமே என்றால் காளிதாசன் சொல்லுகிறார், இல்லையப்பா, என்ன நடக்கிறது? விந்தந்தி மார்க்கம் நகரந்திர முக்தைஹி முக்தா பலை கேசரிணாம் கிராதாக. நல்ல பனிப்பொழிவு இருப்பதினாலே அந்த இரத்த பெருக்குகள் அலம்பப்பட்டு விட்டன. சிம்மங்களுடைய காலடி வைப்புகள் அலம்பப்பட்டு விட்டன. ஆகையால் வேடுவர்கள் எதை கொண்டு அறிகிறார்கள் என்றால் விந்தந்தி மார்க்கம் நகரந்திர முக்தைஹி, யானைகளின் மத்தகத்தில் இருந்து முத்துக்கள் சிம்மங்களுடைய நகங்களில் ஒட்டி கொண்டிருக்கும். அவை நடந்து செல்லும் பொழுது அந்த முத்துக்கள் வழியில் இறைந்திருக்கும். அது கொண்டு சிம்மங்கள் செல்லும் வழியை வேடுவர்கள் அறிகிறார்கள் என்று வர்ணிக்கிறார். ஆகையால் இந்த இடங்களில் முத்துக்களுடைய உற்பத்தி உண்டல்லவா. வேணு என்னும் வம்சி எனும் அழகியதான அந்த மூங்கிலும் முத்துக்கள் உண்டு. அதுபோன்று தான் யதிராஜருடைய வம்சத்தில், யதிராஜருடைய சம்பிரதாயத்தில் மகான்கள், அந்த ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்களான பாகவதோத்தமர்கள், அப்பேற்பட்டதான பாகவதோத்தமர்கள் எத்தகையவர்கள்? அவர்கள் முத்துக்களை போன்றவர்கள். கீழே சுவாமி ராமானுஜரை ரத்னமாக வர்ணித்தார். இப்பொழுது அவர் சம்பிரதாயத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியதான பெரியோர்களை, மகான்களை எல்லாம் முத்துக்களாக வர்ணிக்கிறார். யதுத்பவாஹா சுத்த சுவருத்த சீதளாஹா. முத்துக்கள் வெண்மையானவை, குளிர்ச்சியானவை, மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவை, எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியவை. அதுபோன்று தான் சதனுஷ்டான சீலர்கள், நல்ல அனுஷ்டானத்தை உடையவர்கள், ஞான அனுஷ்டான வைராக்கிய சீலர்களாக விளங்கக்கூடியவர்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் இல்லையா? அப்படி யதுத்பவாஹா சுத்த சுவருத்த சீதளாஹா விபா பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா. எவ்விதம் மலையில் அந்த மூங்கிலில் இருந்து உண்டான முத்துக்கள் மலை முழுவதும் நிறைந்திருந்ததனாலே மலைக்கு ஒரு அழகான சோபை உண்டாகிறதோ அதுபோன்று தான் யதிராஜர் என்னும் மலையை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய வம்சத்தில் அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் அனைவருமே முத்துக்களை போன்று மேன்மையாக திகழ்பவர்கள். ஆனந்தமான அர்த்த விசேஷங்கள், இது போன்ற சுவாரஸ்யங்களை எல்லாம், அதுவும் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு தன் ஆச்சாரியரான யதிராஜராம் பகவத் ராமானுஜரிடத்தில் இருக்கக்கூடியதான அதிசயித்தமான பக்தி என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அதுபோன்று தான் திருவரங்கத்தமுதனாருடைய அற்புதமான ராமானுஜ நூற்றந்தாதி, அதுபோன்று தான் விசேஷமாக ஆந்திரபூர்ணரான வடுகு நம்பிகள் அருளி செய்ததான ராமானுஜருடைய சரித்திரம், சுவாமி மணவாள மாமணிகள் அருளி செய்திருக்கக்கூடியதான யதிராஜ விம்சதி, இவையெல்லாம் ஆச்சாரியனிடத்தில் சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆச்சாரிய பக்தினா என்ன என்பதாக நம் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய பிராச்சாரியரான ராமானுஜரிடத்தில் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பக்தியை காண்பிக்கிறார்கள். அந்த பக்திய ஆதிக்கத்தை காண்பிக்கிறார்கள். யதுத்பவாஹா சுத்த சுவருத்த சீதளாஹா பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா. எங்கும் பாகவத கோஷ்டி நிறைந்திருக்கிறது, எங்கும் பாகவத கோஷ்டி நிறைந்திருக்கிறது. இதோ காஞ்சியில் தேவப்பெருமாளுடைய திவ்யமான புறப்பாடு சமயத்தில் முன்னேயும் பின்னேயும் நடுவேயும் அடியார்களாம் பாகவதோத்தமர்கள் பல 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 என்பதாக வெள்ளை வேஷ்டி உடுத்திக் கொண்டு அவர்கள் அந்த உபயவேத பாராயணத்தை செய்யும் பொழுது ஆஹா, முத்துக்களை போன்று பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்று பார்க்கிறோமே.
திருமேனியில் துலங்கும் அந்த திவ்யமான ஊர்துவமன்றங்களை சேவிக்கிறோமே, எல்லா திவிதேசங்களிலும், எல்லா க்ஷேத்திரங்களிலும், எல்லா ஆலயங்களிலும், எல்லா கிரகங்களிலும் இருக்கக்கூடியதான ராமானுஜ அடியார்களுடைய லட்சணம் அப்படித்தானே. ஆகையால் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அடுத்தது அற்புதமானது ஒரு ஸ்லோகம் வரப்போகிறது. பருஷாதி வார பரிவார பைஷுண பிரபதி பிரபூத பதனீய பங்கிலா என்பதாக. ஹிருதயத்தில் எம்பெருமானை தியானிப்பவர்கள், எம்பெருமானாராம் மலையில் எப்பொழுதும் வசிப்பவர்கள். அங்கே மலையில் மூங்கில் உண்டானது போல இங்கே ராமானுஜரிடத்தில், ராமானுஜ சம்பிரதாயத்தில் இந்த பாகவதோத்தமர்களுடைய உற்பத்தி. யதிராஜருடைய சம்பிரதாயத்தை எவராலேயும் கண்டிக்கவே முடியாது. அலூன பக்ஷஸ்ய யதிக்ஷமாபிருதா விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதோ யதுத்பவாஹ சுத்த சுவ்ருத்த சீதலாஹ பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹ. பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹ. இந்த பூமி முழுவதும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த பூமிக்கே அவர்கள் அலங்காரமாய் திகழ்கின்றார்கள். அவர்களினால் இந்த பூமிக்கு ஒரு பிரகாசம் உண்டாகிறது. முக்தாவளி பூஷணம் புவஹா என்பதினாலே முத்துக்கள் என்று ஒரு அர்த்தம். மற்றொன்று முக்தர்கள், அந்த ஏற்கனவே நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் நிறைந்திருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு இந்த மகான்கள் எழுந்தருளுவதினாலே அவர்களுக்கும் ஒரு பெருமையை உண்டு செய்பவர்களாய் இந்த சுவாமிகள் எழுந்தருளிருக்கிறார்கள் என்று யதிராஜர் ஒரு மலை, அசங்கார மலை, கலங்கார மலை, அதை சார்ந்திருக்கும் நமக்கும் ஏது குறை என்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ஓர் முக்கிய அறிவிப்பு. இதோ நாம் இப்பொழுது சேவித்து வரும்